மனிதர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? வெளிப்புறமாக தங்கள் நாக்குகளால் உள்நோக்கி விழித்திருக்கும்போது, தூங்கும்போது, தனியாக இருக்கும்போது கூட, கூட்டத்தில் கூட, பேசுவதை நிறுத்தினால் எதையாவது இழந்து விடுவோம் என்று ஒருவர் பயப்படுவது போல் இருக்கிறது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இழக்கிறீர்கள். மேலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளே அமைதியாகிறீர்களோ அவ்வளவு விலைமதிப்பவராக மாறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சிறிது நேரம் கூட மௌனத்தை அனுபவித்திருந்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்போதாவது உங்களை அமைதியாக்கியிருக்கிறீர்களா? மொபைல் போன் இல்லாமல், யாருடனும் பேசாமல், எண்ணங்களை பிடித்து கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்களா? முதலில் சத்தத்திற்கு பழகிவிட்டதால் அது விசித்திரமாகவும் சங்கடமாகவும் உணர்கிறோம். உள் மௌனத்திற்கு நாம் பயப்படுகிறோம். மௌனம் என்பது பலவீனம் என்று நாம் நினைக்கிறோம். மக்கள் நம்மை அடக்குவார்கள், நம் குரல் கேட்காது. ஆனால் இது உலகத்தை ஏமாற்றுவதாகும். உண்மையில் சக்தி பேசுவதில் இல்லை, கேட்பதில் உள்ளது. சக்தி மௌனத்தில் உள்ளது, கூச்சலிடுவதில் இல்லை. குரல் வெளிப்புறமாக செல்கிறது, மௌனம் நம்மை உள்நோக்கி அழைத்துச் செல்கிறது. மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள், மௌனம் ஏன் மிகவும் மதிப்புமிக்கது? பதில் எளிது. மௌனம் உங்களை உங்கள் உண்மையான இயல்புடன் இணைக்கிறது. வார்த்தைகள் எப்போதும் ஒரு நோக்கத்துடன் வருகின்றன: விளக்க, வற்புறுத்த, ஈர்க்க, பாதுகாக்க. வார்த்தைகள் எப்போதும் ஒரு ஆசையை மறைக்கின்றன. மௌனத்தில் எந்த விருப்பமும் இல்லை. மௌனத்தில் நீங்கள் வெறுமனே இருக்கிறீர்கள், ஒரு மரத்தைப் போல, ஒரு நதியைப் போல, இருப்பு போல. மௌனத்தில் நான் இல்லை. மேலும் நான் மறைந்து போகும்போதுதான் நீங்கள் விலைமதிப்பவராக மாறுகிறீர்கள். நிறைய பேசுபவர்களின் மதிப்பு குறைவதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். அவர்கள் பேசுவதன் மூலம் தங்களை மலிவுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் குறைவாக பேசுபவர்கள் பேசும்போது மக்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஏனென்றால் அவர்களின் மௌனம் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஆழத்தை தருகிறது. ஒவ்வொரு வாக்கியமும் உள்ளிருந்து வருவது போல் தெரிகிறது. அவர்கள் காரணமின்றி பேசுவதில்லை. அவர்கள் உண்மையிலேயே ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும் போது மட்டுமே அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களின் மௌனத்திற்கு பின்னால் ஒரு இருப்பு இருக்கிறது, வார்த்தைகள் இல்லாமல் கூட உணரப்படும் ஒரு ஆற்றல். ஆனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மௌனம் வெறும் நாக்கின் மௌனம் அல்ல. உள்ளே எண்ணங்களின் புயல் வீசினால் அமைதியாக அமர்ந்திருப்பது எதையும் செய்யாது. உண்மையான மௌனம் என்பது உள் எண்ணங்களை அமைதிப்படுத்துவதாகும். அது கடினம், ஆனால் சாத்தியமற்றதல்ல. ஏனென்றால் எண்ணங்கள் உங்கள் எதிரி அல்ல, அவை உங்கள் சொந்த படைப்பு. நீங்கள் பல ஆண்டுகளாக அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறீர்கள். எண்ணங்கள் நீங்கள்தான் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் எண்ணங்கள் மாறுகின்றன, நீங்கள் மாறுவதில்லை. எண்ணங்கள் வந்து செல்கின்றன, நீங்கள் அசையாமல் இருக்கிறீர்கள். எண்ணங்களை கவனிப்பவர் நீங்கள்தான். இந்த புரிதல் அடையப்படும் போது மௌனம் வெளிப்படத் தொடங்குகிறது. எண்ணங்கள் வருகின்றன, ஆனால் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்வதில்லை. அவை வந்து செல்கின்றன. இடையில் இருக்கும் வெற்றியிடம் மௌனம். அதுதான் உங்கள் உண்மையான பலம். மௌனத்தால் எதுவும் கிடைக்காது என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மௌனம் எல்லாவற்றையும் வழங்குகிறது. மௌனம் அமைதி, தெளிவு மற்றும் நுண்ணறிவை வழங்குகிறது. மில்லியன் கணக்கான வார்த்தைகளால் கூட புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஒரு கண மௌனத்தில் புரிந்து கொள்ள முடியும். மௌனம் ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு அனுபவம். மௌனம் ஒரு கோட்பாடல்ல, அது வாழ்க்கை. மௌனத்தில் அமர்ந்திருக்கும் நீங்கள் முதல் முறையாக உங்களை அனுபவிக்கிறீர்கள். உங்களை நீங்கள் உணரும்போது நீங்கள் விலைமதிப்பவராக மாறுகிறீர்கள். ஏனென்றால் தன்னை அறிந்த ஒருவருக்கு உலகம் என்ன வழங்க முடியும்? உள்ளிருந்து நிரம்பிய ஒருவர் வெளியே எதையும் கேட்பதில்லை. உள்ளுக்குள் அமைதியாக இருப்பவர் யாருடைய அடிமையாகவும் மாறுவதில்லை. உள்ளுக்குள் விழித்திருக்கும் எவனும் எவரையும் பின்பற்றுவதில்லை. அவன் மட்டுமே விலைமதிப்பவன். ஒரு வைரம் ஒலி எழுப்புகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. கூழாங்கர்கள் ஒலி எழுப்புகின்றன, வைரங்கள் அல்ல. ஒரு மரம் சிறியதாக இருக்கும்போது, காற்று வீசும்போது அது நிறைய அசைகிறது. ஆனால் அதே மரம் பெரியதாக வளரும்போது அதன் வேர்கள் ஆழமடைகின்றன. புயல் வந்தாலும் அது நிலையாகவே இருக்கிறது. மௌனம் அந்த நிலைத்தன்மை.
மௌனம் உள்வேர்களை ஆழமடைய செய்கிறது. வேர்கள் ஆழமடையும் போது மரம் வலிமையானது. மௌனம் மரம் வலிமையானது. மௌனம் ஆழமாக இருக்கும். ஆழமாக இருந்தால் அது மிகவும் விலைமதிப்புள்ளது. நாம் அமைதியாக இருந்தால் யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. நீங்கள் நிறைய பேசும் வரை மக்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து சத்தத்தால் சூழப்பட்டிருப்பீர்கள். சத்தத்தில் யாரும் யாரையும் கேட்க முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் குறைவாக ஆழமாக மாறுகின்றன. உங்கள் கண்கள் பேசுகின்றன. உங்கள் முகம் பேசுகிறது. உங்கள் இருப்பு பேசுகிறது. பின்னர் பேசாமல் கூட நீங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறீர்கள். மிகவும் முக்கியமானது, முதலில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள தொடங்குகிறீர்கள். பின்னர் உலகம் உங்களை புரிந்து கொள்ள தொடங்குகிறது. சமூகம் நமக்கு ஒரு பொய்யை கற்றுக் கொடுத்தது. பேசுங்கள், அப்போதுதான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உண்மை என்னவென்றால், முதலில் ஒருவராக வாருங்கள். பேசாமலே அங்கீகாரம் வரும். நாம் பேசுவதற்கு மிகவும் பழக்கப்பட்டிருப்பதால் நம்மை நாமே கேட்கக்கூட முடியாது. நாம் விழித்தவுடன் நம்முடைய தொலைபேசிகள், சமூக ஊடகங்கள், உரையாடல்கள் மற்றும் வேலைகள் நம்மை உள்ளே ஆராய அனுமதிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை மந்தமாகிவிட்டது. ஆழம் நிழைந்து விட்டது. நாம் தோன்றுவதற்காக வாழ்கிறோம், இருப்பதற்காக அல்ல. நாம் யார் என்று நமக்கு தெரியாததால் நாம் யார் என்று அனைவருக்கும் சொல்வதில் மும்முரமாக இருக்கிறோம். எந்த சிறந்த நபரை பாருங்கள். ஒரு உண்மையான தலைவர், ஒரு சிறந்த துறவி, ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர். அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது. அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு அமைதி இருக்கிறது. அவர்கள் பேசும்போது உலகம் கேட்கிறது. அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்களின் இருப்பு தொடர்ந்து பேசுகிறது. காந்தி மிக குறைவாக பேசினார். புத்தர் மிக குறைவாக பேசினார். போர்க்களத்தில் கூட கிருஷ்ணன் சாந்தமாக இருந்தார். இந்த மக்கள் சிறந்தவர்கள் அவர்கள் பேசியதற்காக அல்ல, அவர்கள் பேசும்போது உண்மையை பேசியதற்காக. உண்மை மௌனத்தில் மட்டுமே பிறக்கிறது. பொய்கள் சத்தத்தில் செழித்து வளர்கின்றன. மௌனம் என்ன செய்கிறது? மௌனம் புரிதலை தருகிறது. பேசுவது ஒரு எதிர்வினை, மௌனம் கவனிப்பாகும். எதிர்வினை அவசரமானது, கவனிப்பு ஞானம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்க முடிகிறது. நீங்கள் சிந்திப்பதில்லை, நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கத் தொடங்குபவர் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். நீங்கள் புரிந்து கொண்டவுடன் பிரச்சனை மறைந்துவிடும். உலகின் பெரும்பாலான பிரச்சனைகள் அவை கடினமாக இருப்பதால் அல்ல, மாறாக நாம் புரிந்து கொள்ளாமல் அவற்றை தீர்க்க விரும்புவதால் உள்ளன. மௌனம் முதலில் புரிதலை உருவாக்குகிறது, பின்னர் தீர்வு இயற்கையாகவே வருகிறது. பேசுவது வெளிப்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் ஆழமான வெளிப்பாடு மௌனம். அன்பின் மொழி என்ன வார்த்தைகள் இல்லை. காதல் பார்வை, தொடுதல் மற்றும் மௌனம் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இரண்டு காதலர்கள் எதுவும் சொல்லாமல் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் நிறைய வெளிப்படுத்தப்படுகிறது. வார்த்தைகள் அங்கே குறைகின்றன, மௌனம் போதும். அதேபோல கடவுளையோ அல்லது இருப்பையோ வார்த்தைகளால் தொட முடியாது. அதை மௌனத்தின் மூலம் மட்டுமே உணர முடியும். ஏனென்றால் வார்த்தைகள் எப்போதும் வரம்புக்குட்பட்டவை. மௌனம் எல்லையற்றது. வார்த்தைகள் மனதிலிருந்து வருகின்றன, மௌனம் இதயத்திலிருந்து வருகிறது. வார்த்தைகள் பிரிக்கின்றன, மௌனம் ஒன்றிணைக்கிறது. மௌனம் இவ்வளவு ஆழமானதாக இருந்தால் அதை எப்படி கொண்டு வர முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதை கட்டாயப்படுத்த முடியாது. இனிமேல் நான் அமைதியாக இருப்பேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் மனம் இன்னும் அதிகமாக பேசும். மௌனம் கட்டளையிலிருந்து அல்ல, புரிதலிலிருந்து வருகிறது. முதலில் நான் ஏன் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த பயத்திலிருந்து ஓடுகிறேன்? நான் மற்றவர்களை கவர முயற்சிக்கிறேனா? நான் ஏற்றுக்கொள்ளலை தேடுகிறேனா? நான் அமைதியாக இருந்தால் நான் என்னைவிட குறைவானவன் என்று நான் உணர்கிறேனா? இந்த கேள்விகளை நீங்களே நேர்மையாக கேட்கும்போது உங்கள் பேச்சு பெரும்பாலும் ஒரு உள் குறைபாட்டை மறைப்பதற்கான ஒரு வழியாகும் என்பதை நீங்கள் படிப்படியாக புரிந்து கொள்வீர்கள். இதை நீங்கள் அடையாளம் காணும்போது உங்கள் பேச்சு குறையும். நீங்கள் இயல்பாகவே அமைதியாகி விடுவீர்கள். மேலும் இந்த மௌனம் இனி ஒரு சுமையாக உணராது, அது மகிழ்ச்சியை தரும். பின்னர் நீங்கள் மௌனத்திலிருந்து வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அதை நோக்கி விரைவீர்கள்.
மௌனம் என்பது நீங்கள் எப்போதும் தீவிரமாக இருப்பீர்கள் என்று அர்த்தமல்ல. உண்மையான மௌனம் மகத்தான மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. அது அழுத்தத்தை விதிக்காது. அது உங்களை இலகுவாக உணர வைக்கிறது. உண்மையான மௌனம் கொண்ட ஒருவர் சிரிக்கவும் ஆடவும் பேசவும் முடியும். ஆனால் உள்ளுக்குள் மௌனமாக இருப்பார். அவர்களின் பேச்சும் மௌனத்திலிருந்து எழுகிறது. அவர்கள் பேசும்போது அவர்களின் வார்த்தைகளில் இசை இருக்கும். அவை எடையிலிருந்து விடுபட்டவை, வாசனையிலிருந்து விடுபட்டவை. அவரது ஒவ்வொரு வாக்கியமும் ஆழமான கடலிலிருந்து வெளிவந்ததாக தெரிகிறது. நீங்கள் உண்மையிலேயே விலைமதிப்புறானவராக இருக்க விரும்பினால் உங்கள் மதிப்பை மற்றவர்களிடம் கேட்காதீர்கள். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் வரை உலகம் உங்கள் உண்மையான மதிப்பை ஒருபோதும் புரிந்து கொள்ளாது. நீங்கள் ஒரு நிமிடம் நிறுத்தும்போதுதான் உங்களை புரிந்து கொள்வீர்கள். நிறுத்துவது, அமைதியாக இருப்பது, உள்ளே பார்ப்பது, இதுவே மௌனத்திற்கான முதல் படி. முதலில் அது கடினமாக தோன்றும். மனம் 1000 சாக்குப்போக்குகளை சொல்லும். நேரமில்லை, நீங்கள் சலிப்படைய நேரிடும், நீங்கள் தூங்குவீர்கள், உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே உட்கார்ந்தால் சில நிமிடங்கள் கூட உங்களுக்குள் எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். முதலில் இந்த கொந்தளிப்பு தெரியும். பின்னர் படிப்படியாக அது அமைதியாக தொடங்கும். அது ஒரு கிளாஸில் உள்ள அழுக்கு நீர் போன்றது. நீங்கள் அதை கிளறினால் அழுக்கு மேலே இருக்கும். அதை அமைதியாக உட்கார விடுங்கள். அழுக்கு கீழே படிந்துவிடும். தண்ணீர் தெளிவாகிறது. உங்கள் மனமும் அப்படித்தான். சிறிது நேரம் அது தொந்தரவில்லாமல் உட்காரட்டும். அது தானாகவே அமைதியாகிவிடும். ஆனால் நாமே அதை கிளறிக்கொண்டே இருப்போம். சில நேரங்களில் எண்ணங்களால், சில நேரங்களில் வார்த்தைகளால், சில நேரங்களில் கவலைகளால், சில நேரங்களில் எதிர்காலத்தை கற்பனை செய்வதின் மூலம். பின்னர் மனம் அமைதியில்லை என்று சொல்கிறோம். நீங்கள் அதை நிறுத்த அனுமதிக்காவிட்டால் மனம் அமைதியாக இருக்க முடியாது. மனம் அதை நிறுத்த அனுமதிக்கிறது. இந்த நிறுத்தம் தியானம். மக்கள் தியானத்தை கடினமாக்குகிறார்கள். தியானம் என்பது எதையும் செய்வது பற்றியது அல்ல. இது அமைதியாக உட்கார்ந்து கவனிப்பது பற்றியது. எதையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். படிப்படியாக எண்ணங்கள் குறையும். பின்னர் இன்னும் குறைவாக இருக்கும். பின்னர் சில நேரங்களில் இடைப்பாவுகள் இருக்கும். அந்த இடைப்பாவுகளில் வரும் சுவை உண்மையான மௌனம். நீங்கள் அதை ருசித்தவுடன் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டீர்கள். பின்னர் விலைமதிப்பு முயற்சியிலிருந்து அல்ல, மௌனத்திலிருந்து வருகிறது என்பதை அறிவீர்கள். மௌனம் ஆன்மீகத்திற்கு மட்டுமா அல்லது அது வாழ்க்கையில் உதவுகிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு உயரமும் மௌனத்திலிருந்து வருகிறது. வெற்றிகரமான மக்கள் அமைதியான முடிவுகளை எடுக்கிறார்கள். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் தவறானவை. எதிர்வினையில் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் விலை கோசமானவை. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது சூழ்நிலையை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். விஷயங்களை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இதுவே ஞானம். நீங்கள் பேசுவதின் மூலம் அல்ல, பார்ப்பதின் மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துவதில்லை, நீங்கள் உங்களை அறிகிறீர்கள். உங்களை நீங்கள் அறிந்திருக்கும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் மாறுகிறது. உறவுகள் மேம்படுகின்றன. தெளிவு செயல்பாட்டுக்கு வருகிறது. ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஆற்றல் அதிகரிக்கிறது. ஏனென்றால் உள்மோதல் முடிவடைகிறது. மௌனம் உள்போரை முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மௌனம் என்பது ஒரு குறிக்கோள் அல்ல, அது ஒரு பாதை. அது அடைய வேண்டிய ஒன்றல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் பேசினாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். இது வெளிப்புற ஒலிகளின் மௌனம் அல்ல, ஆனால் உள்ளிருப்பின் மௌனம். கடல் மேற்பரப்பில் அலைகளால் நிறைந்திருப்பது போல, ஆனால் ஆழத்தில் முழுமையான அமைதி இருக்கிறது. அதேபோல் உங்கள் வெளிப்புற வாழ்க்கை குழந்தப்பள்ளியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே அமைதி இருக்கலாம். இது உண்மையான மௌனம். உங்கள் உள் மற்றும் வெளிப்புற சுயம் இரண்டும் அமைதியாக மாறும் ஒரு நாள் வரும். பின்னர் வார்த்தைகள் கூட மௌனத்திலிருந்து பிறக்கின்றன. பின்னர் ஒவ்வொரு செயலும் தியானமாகிறது. பின்னர் ஒரு தெய்வீக ஜீவன் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் இறங்குகிறது. இது ஒரு நபர் விலைமதிப்பற்றவராக மாறும் நிலை. அவர்களின் இருப்பு மருந்தாகிறது. அவர்களின் புன்னகை அமைதியை கொண்டு வருகிறது. அவர்களின் மௌனம் இசையாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மௌனத்தில் அமர்ந்திருப்பது ஆரம்பம். மௌனத்தில் வாழ்வது பரிபூரணம். இந்த பயணம் உங்களுடையது, வேறு யாருடையதும் அல்ல. எந்த குருவும் உங்களுக்கு மௌனத்தை கொடுக்க முடியாது. அவர்களால் உங்களுக்கு திசையை மட்டுமே காட்ட முடியும். மௌனம் என்பது உங்கள் சொந்த அனுபவம்.
நீங்கள் அதை அனுபவித்தவுடன் இது வாழ்க்கையின் சாராம்சம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்ற எல்லாவற்றும் சத்தம். இந்த உண்மையை நீங்கள் இப்போது உணரத் தொடங்கினால் முதல் படி எடுக்கப்பட்டு விட்டதை புரிந்து கொள்ளுங்கள். இனி வார்த்தைகளை துரத்தாதீர்கள், அர்த்தத்தை துரத்துங்கள். அர்த்தம் எப்போதும் மௌனத்தில்தான் உள்ளது. நீங்கள் மௌனத்தை ஆழமாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் மாறத் தொடங்குகிறது. முன்பு நீங்கள் பாயும் சூழ்நிலைகளின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒரு பார்வையாளர். ஒவ்வொரு நபரும் தங்களுக்குள் சத்தத்தையும் அமைதியின்மையையும் சுமந்து செல்கிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். மேலும் இந்த சத்தம் அவர்களை தவறான முடிவுகள், கோபம், மன அழுத்தம் மற்றும் குழப்பத்தில் சிக்க வைக்கிறது. எதிர்வினையாற்றாமல் நீங்கள் வெறுமனே கவனிக்கிறீர்கள். இந்த புரிதல் உங்களுக்கு வலிமையை தருகிறது. இது மௌனத்திலிருந்து வரும் ஆற்றல். வாழ்க்கையில் ஆழமான தொடர்பு மற்றவர்களுடன் அல்ல, உங்களுடன் தான் என்பதையும் மௌனம் உங்களுக்கு கற்பிக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் சென்று உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், அச்சங்கள் மற்றும் பேராசையை கவனிக்கும்போது நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை காண்கிறீர்கள். இந்த சுதந்திரம் வார்த்தைகள், இனம், பதவி, பணம் அல்லது நிகழ்ச்சியில் காணப்படவில்லை. அது மௌனம் மற்றும் சுய கவனிப்பிலிருந்து மட்டுமே வருகிறது. தனக்கு நேர்மையாக இருப்பவர் மட்டுமே உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறார். நீங்கள் உள்ளே அமைதியாக இருக்கும்போது வெளி உலகத்திலிருந்து வரும் எந்த சத்தமும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. மக்கள் பேசுகிறார்கள், வாதிடுகிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஆனால் உங்கள் இருப்பு நிலையாக இருக்கும். இந்த அமைதி உங்களுக்கு சக்தியை தருகிறது. சத்தமாக பேசுவதிலோ அல்லது மற்றவர்களை கவர்வதிலோ சக்தி இல்லை. சக்தி உள்ளே அமைதியாக இருப்பதில் உள்ளது. மேலும் இந்த அமைதி உங்களை விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது. உறவுகளில் மௌனம் உங்களுக்கு ஆழமான புரிதலை தருகிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒருவரின் கோபத்தை, ஆசையை அல்லது பேராசையை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எதிர்வினையாற்றுவது மட்டுமல்ல, நீங்கள் உணர்கிறீர்கள். இது பச்சாதாபம், இது உணர்வுத்திறன், மேலும் இது உறவுகளை வலுவாகவும் நீடித்ததாகவும் மாற்றும் குணம். மௌனம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இது சமூகத்திலும் சக்தியை தருகிறது. நீங்கள் ஒரு கூட்டத்தில் அமைதியாக இருக்கும்போது, வேலையின் அழுத்தத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மக்கள் உங்களை வித்தியாசமாக உணர்கிறார்கள். இந்த நபர் சத்தத்தால் அடித்துச் செல்லப்படவில்லை. இந்த நபர் தங்கள் சொந்த உணர்வில் இருக்கிறார். இதுதான் ஈர்ப்பு. இதனால்தான் மௌனத்தில் நிலையாக இருப்பவர் விலைமதிப்பற்றவராக ஆகிறார். வெற்றியும் மௌனத்திலிருந்து வருகிறது. தொடர்ந்து சத்தம் போடுபவர் அவசர முடிவுகளை எடுப்பார், எதிர்வினை ஆற்றுவார் மற்றும் பல சமயங்களில் அவர்களை செய்வார். ஆனால் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பவர் சிந்தித்த முடிவுகளை எடுக்கிறார். அவர்கள் சூழ்நிலையை கவனிக்கிறார்கள், ஒவ்வொரு விருப்பத்தையும் எடை போடுகிறார்கள், பின்னர் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த அமைதி வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை கொண்டு வருகிறது. நீங்கள் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடிக்கும் போது உங்கள் மனம் ஒழுங்கமைக்கப்படுகிறது. எண்ணங்களின் அளவு குறைகிறது, ஆனால் அவற்றின் தரம் அதிகரிக்கிறது. முடிவுகள் தெளிவாகின்றன, செயல்கள் மிகவும் பயனுள்ளதாக ஆகின்றன. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அதிக ஆழத்தையும் தாக்கத்தையும் உணர்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவையாக மாறுகின்றன, ஆனால் அவற்றின் எண்ணிக்கை குறைவானது. மேலும் இந்த ஆழம்தான் உங்களை விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது. மௌன பயிற்சி என்பது அமைதியாக உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் பொருந்தும். சாப்பிடும்போது, நடக்கும்போது அல்லது வேலை செய்யும்போது நீங்கள் உள்ளே அமைதியாக இருக்க முடியும். உள் அமைதி உங்களுக்கு தெளிவை தருகிறது. இந்த அமைதி முடிவுகளை எடுக்க உங்களை அதிகாரப்படுத்துகிறது, முரண்பாடுகளை சமப்படுத்துகிறது, மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை அளிக்கிறது. நீங்கள் ஆழமாக ஆராயும் போது வாழ்க்கையில் உண்மையான மதிப்பு தோற்றத்தில் அல்ல, அனுபவத்தில் மட்டுமே உள்ளது. செல்வம், அதிகாரம், பதவி, சமூக அந்தஸ்து இவை அனைத்தும் வெளிப்புறச் சிழல்கள். யதார்த்தம் உள்ளே உள்ளது, அது விலைமதிப்பற்றது. மௌனம் உங்கள் பயங்களை, உங்கள் கோபத்தை, உங்கள் பேராசையை, உங்கள் பொறாமையை, உங்கள் பயத்தை நேருக்கு நேர் கொண்டு வருகிறது. அது உங்களை எதிர்கொள்ள வைக்கிறது. நீங்கள் அவற்றை எதிர்கொள்ளும் போது நீங்கள் சுதந்திரம் அடைகிறீர்கள். இந்த விடுதலை வெளிப்புறமாக மட்டுமல்ல, இந்த விடுதலை உங்களை விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது. நீங்கள் உள்ளே நிலையாக இருக்கும்போது ஒவ்வொரு நபரும் தங்களுக்குள் போராடுவதையும் நீங்கள் காண்கிறீர்கள். யாரும் காலி அல்ல, யாரும் நிம்மதியில்லை. ஆனால் உள்ளே அமைதியாக இருப்பவர் மற்றவர்களுக்கும் அமைதியை கொண்டு வருகிறார். இது பொறுப்பு, இது ஒரு பரிசு. வாழ்க்கை என்பது வெறும் எதிர்வினைகளின் தொடர் அல்ல, மௌனம் உங்களுக்கு அதை கற்பிக்கிறது. இது அனுபவங்களின் தொடர். ஒவ்வொரு சூழ்நிலையும், நல்லதோ கெட்டதோ, வெறும் அனுபவம். நீங்கள் அனுபவத்தின் நிலையில் வாழும்போது முடிவுகள் தானாகவே சரியாக மாறிவிடும்.
வாழ்க்கை சிரமமின்றி மாறிவிடும். மௌனம் என்பது வெறும் தியான கருவி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் அதை தழுவும்போது ஒவ்வொரு அடியும் நிலையானதாகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி வாய்ந்ததாகிறது, ஒவ்வொரு செயலும் ஆழமானதாகிறது. இதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். அதனால்தான் மௌனத்தை தழுவுபவர் விலைமதிப்பற்றவராகிறார். வாழ்க்கையின் உண்மையான சக்தி மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் இல்லை, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவதில் உள்ளது என்பதை மௌனம் உங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் உள்ளே அமைதியாக இருந்தால் உங்கள் பார்வை தெளிவாக இருக்கும். உங்கள் பார்வை தெளிவாக இருந்தால் உங்கள் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் முடிவுகள் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி, சமநிலை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மௌனம் என்பது வெறும் உட்கார்ந்து அல்லது தியானம் செய்யும் செயல் அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். இது ஒரு வாழ்க்கை முறை. உங்கள் பேச்சு, கேட்பது, பார்ப்பது மற்றும் புரிந்துகொள்வது அனைத்தும் மௌனத்தால் பாதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு செயலும் ஆழத்தையும் அர்த்தத்தையும் பெறுகிறது. இதுவே உண்மையான விலைமதிப்பற்ற தன்மை. நீங்கள் மௌனத்தை ஆழமாக அனுபவிக்கும்போது சத்தத்தின் சலசலப்பில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் தங்களிடமிருந்து தொலைவில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உள்ளுக்குள் நிலையாக இருப்பவர் மற்றவர்களுடன் உண்மையான மற்றும் நேர்மையான உறவுகளை உருவாக்குகிறார். இதுவே வாழ்க்கையின் சாராம்சம். இதுவே உண்மையான மதிப்பு. நீங்கள் இதை கற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நீங்கள் அதிக விழிப்புணர்வு பெறுகிறீர்கள், அதிக உணர்திறனுடையவர்களாக மாறுகிறீர்கள், மேலும் தெளிவாகவும் திறமையாகவும் மாறுகிறீர்கள். ஒரு நபர் உண்மையிலேயே விலைமதிப்பற்றவராக மாறும் நிலை இதுதான். விலைமதிப்பற்றவராக இருப்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, வெளிப்புற நிலை அல்ல. இது உள்ளிருந்து எழும் ஒரு அனுபவம். நீங்கள் அமைதியானவராகவும் விழிப்புணர்வுடனும் உள்ளிருந்து முழுமையானவராகவும் மாறும்போது உங்கள் இருப்பு விலைமதிப்பற்றதாகிறது. மக்கள் உங்கள் மௌனம், உங்கள் இருப்பு, உங்கள் நடத்தை ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள், உங்கள் வார்த்தைகள் மட்டுமல்ல. வாழ்க்கையில் உண்மையான சக்தி உங்களுக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உள்ளது என்பதை மௌனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளி உலகில் சக்தி தற்காலிகமானது. அதிகாரம், பதவி, பணம் இவை அனைத்தும் காலப்போக்கில் மட்டுமே மாறுகின்றன. ஆனால் நீங்கள் உள்ளே பெறும் சக்தி நிரந்தரமானது. அது உங்கள் அனுபவம், உங்கள் புரிதல் மற்றும் உங்கள் நிலைத்தன்மையில் வாழ்கிறது. இதுவே மௌனத்தை தழுவுவதை விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது. நீங்கள் மௌனத்தின் வழியாக உங்களுக்குள் செல்லும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வாய்ப்பு மட்டுமே என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடம் மட்டுமே, ஒவ்வொரு போராட்டமும் வழிகாட்டுதல் மட்டுமே. இதை புரிந்து கொள்ளும்போது பயம், மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பின்மை படிப்படியாக மறைந்துவிடும். இந்த அனுபவம் உங்களை விடுதலையாக்குகிறது. இந்த அனுபவம் உங்களை விலைமதிப்பற்றதாக ஆக்குகிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு மற்றவர்களுக்கு வழங்கப்படுவதல்ல, உள்ளிருந்து எழுவது என்பதை மௌனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் உள்ளிருந்து முழுமையானவராகவும் மாறும்போது உங்கள் ஆற்றல் தானாகவே மற்றவர்களை சென்றடைகிறது. முயற்சி இல்லாமல், வார்த்தைகள் இல்லாமல், காட்சிப்படுத்துதல் இல்லாமல். இதுவே வாழ்க்கையின் ஆழமான சக்தி. நீங்கள் மௌனத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றும்போது உங்கள் முடிவெடுக்கும் தன்மை மாறுகிறது. நீங்கள் அவசரமாக எதிர்வினையாட்ட மாட்டீர்கள். நீங்கள் சிந்தனையுடன் கவனிக்கிறீர்கள். மேலும் இந்த புரிதல் உங்களுக்கு எல்லா துறையிலும் வெற்றியை கொண்டு வருகிறது. வேலையில், உறவுகளில், சமூகத்தில், எல்லா இடங்களிலும் உங்கள் நிலைத்தன்மை மற்றும் ஆழமான ஒற்றுமை உணர்வு தெரியும். சத்தம் போடுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த பாதுகாப்பின்மைகளை மறைக்கிறார்கள் என்பதையும் மௌனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. உள்ளே நிலையான ஒரு நபர் அவர்களின் உள்ளர் முழுமையை அறிவார். அவர்கள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவோ, யாருடைய ஒப்புதலுக்காகவோ அல்லது எந்த வெளிப்புற சக்திக்காகவோ பாடுபடுவதில்லை. இதுவே சுதந்திரம். இதுவே விலைமதிப்பற்ற தன்மை. நீங்கள் ஆழமாக செல்லும்போது வார்த்தைகள் வெளி உலகத்திற்கானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உள்ளே ஆழத்தில் யதார்த்தம் மௌனத்தில் உள்ளது. அன்பு மௌனத்தில் உள்ளது. புரிதல் மௌனத்தில் உள்ளது. சக்தி மௌனத்தில் உள்ளது. நீங்கள் மௌனத்தை தழுவும்போது இவை அனைத்தையும் அனுபவிக்கிறீர்கள். வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு வெறும் வெளிப்புற சாதனைகள் அல்ல என்பதை மௌனம் உங்களுக்கு காட்டுகிறது. உண்மையான மதிப்பு உள்ளே உள்ளது. நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எளிமையாகவும் தெளிவாகவும் மதிப்புமிக்கதாக மாறுகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் துல்லியமானது.
நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் பயனுள்ளது. இதுவே விலைமதிப்பற்றது. மௌனம் என்பது வெறும் பயிற்சி அல்ல, அது வாழ்க்கை பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதை தழுவும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாகிறது. தேனம் வேகமானதல்ல, ஆழமானது என்பதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். வாழ்க்கை ஓடிப்போவதற்கு மட்டுமல்ல, வாழ்வதற்குமானது என்பதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்கள் மற்றவர்களிடமிருந்து அல்ல, உள்ளிருந்து வருகின்றன என்பதை மௌனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உள்ளுக்குள் செல்லும்போது பயம், கோபம், பொறாமை, பேராசை அனைத்தும் வெறும் வெளிப்புற தொந்தரவுதல் தான் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உண்மையான அமைதி உள்ளே இருக்கிறது. இந்த நிலைத்தன்மைதான் உங்களை மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது. உள்ளுக்குள் நிலையான ஒரு நபர் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிம்மதியாகவும் திறமையாகவும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களின் ஆற்றல் மற்றவர்களை அதிக்கிறது.